இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மழை, இடி, மின்னல், வானவில், ஆலாங்கட்டி மலை எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ரெயின்ஃபால் மழை எப்படி உருவாகுதுன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம பாத்திரத்துல தண்ணியை சூடு பண்ணும் போது பாத்திரத்துக்கு மேல ஒரு பிளேட் போட்டு மூடிட்டீங்கன்னா பாத்திரத்துக்குள்ள என்ன நடக்கும்னா, தண்ணி ரொம்ப சூடாகி ஆவியா மாறி மறுபடியும் தண்ணீரா மாறி பாத்திரத்துக்குள்ள விழுந்துரும். நீங்க அந்த பிளேட்டை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பிளேட்ல பாத்தீங்கன்னா தண்ணீர் துளிகள் ஒட்டி இருக்கும். சேம் தட் லைக் அந்த மாதிரி தான் மழையும் உருவாகுது. அதுக்கு ஒரு 3 பேர் இருக்காது. என்னன்னா எவாபரேஷன், கண்டென்சேஷன், பிரிசிபிடேஷன். ஃபர்ஸ்ட் எவாபரேஷனா என்னன்னு பார்க்கலாம். எவாபரேஷனா ஆவியாகிறது. நம்ம பூமியில இருக்கிற ஆறு, ஏரி, குளம், கடல் இதுல இருக்கிற தண்ணீர்லாம் பாத்தீங்கன்னா சூரியனோட ஒளிப்பட்டு எவாபரேஷன், அதாவது ஆவியா மாதிரி மேல போறது தான் நம்ம கிளவுட், மேகமா பாக்குறோம். செகண்ட் பாத்தீங்கன்னா கண்டென்சேஷன். கண்டென்சேஷனா என்னன்னா கேசியஸ் ஸ்டேட்ல இருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுது. அதாவது மேகத்துல இருக்கிற அந்த ஆவி பாத்தீங்கன்னா மறுபடியும் தண்ணீராவே மாறிடும். தேர்டு பாத்தீங்கன்னா பிரிசிபிடேஷன். பிரிசிபிடேஷன் என்னன்னா, இப்ப மேகத்துல மாறி இருக்கிற அந்த தண்ணீர் வந்து பூமி மேல விழுறதான் பிரிசிபிடேஷன். இந்த 3 ப்ராசஸால தான் மழை உருவாகுது. மழை வரும்போது பாத்தீங்கன்னா மரம், செடியோட இலைகள் இருக்கிற அந்த மழை துளிகள் கூட மறுபடியும் சூரியனோட ஒளிப்பட்டு எவாபரேட் ஆகிட்டு மேல போயிட்டு நம்ம பூமிக்கு மழையா திரும்ப வருது. அப்போ நம்ம பூமியில இருக்கிற தண்ணீர் தான் மேல போய் நம்மளுக்கு மழையா திரும்ப வருது. நம்ம பூமிக்கு முதல் தண்ணீர் எப்படி உருவாச்சுன்னா, 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் சேர்ந்து H2O வாட்டர்னு உருவாச்சு. ஹைட்ரஜனா என்ன, ஈலியம் எப்படி உருவாச்சுன்றது நான் போன வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பாருங்க. ஈலியம் பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் ஆகி, அதாவது ஈலியம் வந்து ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு ஆக்சிஜனை உருவாக்குச்சு. ஆக்சிஜன் என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கெமிக்கல் எலமெண்ட், வேதியியல் உறுப்பு. அது எப்படி சொல்லலாம்னா நிறமற்ற, மனமற்ற பிராணவாயு கேஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா நம்ம சுவாசிக்கும் போது நம்ம மூச்சு வழியா உள்ள போயிட்டு நம்ம உடம்பு சீராக இயங்க வைக்கிறதுக்கு உதவுது. இப்படிதான் H2O வாட்டர் உருவாச்சு. இது எப்படி நம்ம பூமிக்கு வந்ததுன்னா, ஸ்பேஸ் விண்வெளியில பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்டுன்னு ஒரு பிளானட் இருக்கு. அந்த ஆஸ்ட்ராய்டு பாத்தீங்கன்னா சூரியனை சுற்றியுள்ள ஒரு சின்ன கோள்னு சொல்லலாம். அந்த கோள்ல பாத்தீங்கன்னா H2O வாட்டர் ஆனது நிரம்பி காணப்பட்டது. அந்த ஆஸ்ட்ராய்டு நம்ம பூமியில பட்டதான் நம்ம பூமிக்கு முதல் தண்ணீர் பெறப்பட்டதுன்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தண்டர் அண்ட் லைட்னிங், இடி மின்னல் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். கண்டென்சேஷன் ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா கேசியஸ் ஸ்டேட்ல இருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுது. அதாவது பாத்தீங்கன்னா மேகத்துல நீராவிலும் தண்ணீரா மாறாத நீர் துளிகள் பாத்தீங்கன்னா 2 வகையா பிரியும், பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ்ன்ட்டு. பாசிட்டிவ் சார்ஜ் பாத்தீங்கன்னா மேகத்தோட மேல் பகுதி இருக்கும், ஏன்னா அது வெயிட் கம்மியா இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ் பாத்தீங்கன்னா மேகத்தோட கீழ் பகுதி இருக்கும், ஏன்னா அது கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கும். அந்த பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டும் பாத்தீங்கன்னா தனித்தனியா பூமி மேல பட்டா அது வெறும் மழை. அப்படி இல்லாம ரெண்டும் டச் ஆயிட்டு மோதிக்கிட்டா அதுதான் தண்டர் அண்ட் லைட்னிங், இடியும் மின்னலும் உருவாகுது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம 2 கல்ல உரசும் போது நெருப்பு வெளிச்சம் உருவாகுது இல்லையா, அதே மாதிரிதான் அந்த 2 சார்ஜும் மோதும் போது இடியும் மின்னலும் உருவாகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐல்ஸ்டாம்னு சொல்ற ஆலாங்கட்டி மலை எப்படி உருவாகுதுன்னா, நம்ம பூமி மேல இருக்க தண்ணீர்ல பாத்தீங்கன்னா சூரியனோட ஒளி நார்மலா படுறத விட ரொம்ப வெப்பமா பட்டுச்சுன்னா அந்த தண்ணீர் பாத்தீங்கன்னா சீக்கிரமா ஆவியா மாறி ரொம்ப வேகமா பாத்தீங்கன்னா மேகத்துல டெம்பரேச்சர் 0 டிகிரி கீழே போயிட்டு அங்க பாத்தீங்கன்னா கண்டென்சேஷன் ஆயிட்டு, அதாவது அந்த ஆவியில இருந்து மறுபடியும் தண்ணீரா மாறிட்டு டெம்பரேச்சர் 0 டிகிரி கீழே இருக்கிறதுனால அங்க சுத்தமா வெப்பமே இருக்காது, ரொம்ப குளிர்ந்த நிலையா இருக்கும். அங்க அந்த நீர் துளிகள் பாத்தீங்கன்னா ஐஸ் கட்டியா மாறிடும். ஐஸ் கட்டியா மாறி பெருசாகி நம்ம பூமி மேல வந்து விழும். இப்படிதான் ஆலாங்கட்டி மலை உருவாகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெயின்போ, வானவில் எப்படி உருவாகுதுன்னா, சூரியனுக்கு ஆப்போசிட்ல மழை வரும்போது அந்த மலையோட துளிகள்ல சூரியனோட ஒளிப்பட்டு ரெயின்போவா உருவாகுது.